ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்விடி ஃபேமிலி. வயது மூத்த பெண்களை காதலிச்சிருக்கீங்களா? அல்லது வயது மூத்த பெண்கள் மேலே வர்ற காதல் உங்களுக்கு பிடிக்குமா? அப்படின்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் உங்களுக்கானது தான். இன்னைக்கு நீங்கள் பார்க்குற இந்த ஷார்ட் ஃபிலிமோட பேர் பியார் கி கோயி உம்ரு நகீன் ஹோத்தி அப்படிங்கிற ஒரு ஹிந்தி ஷார்ட் ஃபிலிம். இந்த முழு வீடியோவை உங்களுக்காக கூகுளில் அப்லோட் பண்ணி அதோட லிங்க்கை இன்ஸ்டாகிராமில் கொடுத்துருக்கேன். இங்கே அந்த லிங்க்கை கொடுத்தா கண்டிப்பாக டெலிட் ஆயிரும். டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அங்கே போய் இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. இது ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும், சப்டைட்டில்ஸும் இருக்காது. சரி, இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. படத்தோட ஆரம்பத்திலேயே சரஸ்வதியை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 35 வயசுக்கு மேலே தான் இருக்கும். டேபிள் மேலே இருக்கிற கணவரோட ஃபோட்டோவை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. கேப்டன், இன்னைக்கு மட்டும் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா நம்மளோட 15வது கல்யாண தினம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக கடவுள் உங்களை எங்கிட்டேருந்து பிரிச்சுட்டாரு. அந்த கடவுளால் கூட உங்கள் மேலே எனக்கு இருக்கிற காதலை பிரிக்க முடியாது கேப்டன் அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் சரஸ்வதியோட ஃபோன் அடிக்க கூப்பிடுறது வேற யாரும் இல்லை, அவங்க அம்மா தான். கல்யாண நாள் வாழ்த்துக்கள் சரஸ்வதி, இன்னையோட 15 வருஷம் ஆச்சு, இன்னுமா அவரை நீ மறக்காமல் இருக்க? உனக்கு ஒரு துணை வேண்டாமா? உன்னோட காதல் உனக்கு துணையாக வருமா சொல்லு. நல்ல பையனாக பார்த்து கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணு சரஸ்வதி. அந்த சந்தோஷமான செய்தியை கேட்குறதுக்கு நாங்கள் காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ஹீரோ அசோக்கை காமிக்கிறாங்க. இப்போ தான் புதுசாக மும்பைக்கு வந்திருக்கான். அவனுக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்ணி எப்போ கல்யாணம் பண்ணுற அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த அசோக்கோ, மா என்னம்மா அவசரம், எனக்கு எந்த பொண்ணை பார்த்த உடனே லவ் வருதோ கண்டிப்பாக அந்த பொண்ணு தாம்மா உன் மருமக அப்படின்னு சொல்கிறான். ஏண்டா நீ பொண்ணுகளை பார்க்குறதே இல்லையா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. அம்மா, பார்க்குற பொண்ணுகளை எல்லாத்தையும் லவ் பண்ண முடியாதுமா. அதுதான் நான் சொல்கிறேனே, எந்த பொண்ணு மேலே எனக்கு ஒரு ஸ்பார்க் வருதோ கண்டிப்பாக அந்த பொண்ணை தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணுவேன். கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா அப்படின்னு அம்மா கிட்ட பேசிட்டே அவன் கையில் ஏதோ பார்சல் வச்சிருக்கிறான். அதை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறான். இப்போ சீன் ஷிஃப்ட் ஆகி திரும்பவும் சரஸ்வதியை காமிக்கிறாங்க. சரி, உனக்குன்னு இன்னொருத்தன் பிறக்காமலையா இருப்பான், கண்டிப்பா அவன் உன்னை தேடி வருவான் அப்படின்னு அம்மா சரஸ்வதிக்கு ஆசீர்வாதம் பண்ண அந்த சமயத்தில் கரெக்டாக பெல் அடிக்குது. என்ன சரஸ்வதி, நான் சொல்லி வாய மூடல, நீ கட்டிக்க போறவன் உன் வீடு தேடி வந்து பெல் அடிக்கிறான் போல இருக்கு அப்படின்னு அவங்க கிண்டல் பண்ணுறாங்க. அம்மா, அது கொரியர் மேனோ வாட்டர் பாயோ தெரியாது, நான் ஃபோனை வைக்கிறேன், ஐ லவ் யூமா அப்படின்னு வந்து கதவை திறக்கிறாங்க. இப்போ பார்சலோட வந்தான் இல்லையா அசோக்கு, அவன் தான் வாசலில் நிற்கிறான். கதவை ஓப்பன் பண்ண உடனே சரஸ்வதியை பார்த்து அப்படியே ஒரு நிமிஷம் மெய் மறந்து நிற்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லியிருப்பான் அவங்க அம்மா கிட்ட, எந்த ஒரு பொண்ணை பார்த்தா எனக்கு ஸ்பார்க் வருதோ அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு. ஆனால் பாருங்க, இவனுக்கு ஸ்பார்க் வந்தது பொண்ணு மேலே இல்லை, ஒரு ஆண்டி மேலே. மீறி போனால் அவனுக்கு 20-22 வயசு இருக்கலாம். சரஸ்வதிக்கு 35+. அப்படியே சரஸ்வதியை பார்த்தபடியே சில மாதிரி நிற்கிறான். சரஸ்வதியும் எஸ் அப்படிங்கிறாங்க. சரஸ்வதி முகத்தில் இருக்கிற சிரிப்பை பார்த்த அசோக்கு, அந்த சரஸ்வதி தேவியே எனக்கு நேரில் வந்து சிரிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். என்ன ஒரு கோயின்சிடன்ஸ் பாருங்க, அவங்க பேரும் சரஸ்வதி தான், இவன் குறிப்பிடுற கடவுளும் சரஸ்வதி தான். நீங்க அப்படின்னு சரஸ்வதி அவனை கேள்விக்குறியா பார்க்குறாங்க. ஆனால் அசோக் பார்த்தீங்கன்னா அவன் பார்வையை சரஸ்வதி முகத்துல இருந்து திருப்பவே இல்லை. நீங்க யாருன்னு தெரியலையே அப்படின்னு சரஸ்வதி கொஞ்சம் குரலை உயர்த்த, ஓ சாரி, என் பேர் அசோக், நான் உங்க புதிய நெய்பர். ஓ அப்படியா, வெல்கம் டு அவர் சொசைட்டி அப்படின்னு ஃபார்மலாக அவனை வெல்கம் பண்ணுறாங்க. இது உங்கள் பார்சல், தவறி எங்கிட்ட வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு பார்சலை நீட்டுறான். பார்சலை நீட்டுறானே ஒழிய அதை சரஸ்வதி கையில் கொடுக்க மாட்டேங்கிறான். அவங்களும் பார்சல் அவன் கையிலிருந்து இழுத்து பார்க்குறாங்க. ஆனால் அது இருக்க பிடிச்சிருக்கான். அவனால் அவனே நினச்சாலும் அவன் பார்வையை அவங்க முகத்துல இருந்து திருப்பவே முடியல. ஏதோ பார்க்காததை பார்த்தவனாட்டா பார்த்துட்டு இருக்க, என் முகத்தை பார்த்தா ரொம்ப ஃபன்னியாக இருக்கா அப்படின்னு சரஸ்வதி கேட்டதுக்கு அப்புறம் தான், ஓ இல்லை சாரி, நான் அப்படி இப்படிங்கிறான். என் பார்சலை கொடுக்குறீங்களா அப்படின்னு சரஸ்வதி கேட்கவும், ஓ இந்தாங்க அப்படின்னு பார்சலை கொடுக்குறான். பையனோட முகத்தில் டன் கணக்கில் அசடு வலியுது. பண்ண கண்ட நாய் மாதிரியே சரஸ்வதி ஆண்டியவே பார்த்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த சீனில் எங்கேயோ வெளியே போயிட்டு அசோக்கு ஆட்டோவில் வந்து இறங்குறான். ஆட்டோ சார்ஜ் 20 ரூபாய் சார் அப்படிங்கிறாரு ஆட்டோ டிரைவரு. 20 ரூபாய் ஆட்டோ சார்ஜா? அப்படின்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப பழசாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அசோக் அவன் பர்ஸை திறந்து பணத்தை எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிற சமயத்தில் அவனுக்கு எதிராக சரஸ்வதி நடந்து வந்துட்டு இருக்கிறத பார்க்குறான். சட்டுன்னு அந்த பணத்தை உள்ளே வச்சுட்டு 100 ரூபாய் எடுத்து நீட்டுறான். ஆனால் ஆட்டோ டிரைவரோ, சார் காலங்காத்தால இன்னும் போனியா ஆகலை, என்கிட்ட சில்லறை இல்லை, சில்லறையா கொடுங்க சார் அப்படின்னு சொல்லவும் கரெக்டாக சரஸ்வதி பக்கத்தில் வராங்க. ஹாய் அப்படிங்கிறான் அசோக்கு. அவங்களும் ஹாய் அப்படிங்கிறாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்ககிட்ட ஒரு 20 ரூபாய் சேஞ்ச் இருக்குமா? என்கிட்ட இல்லை, நான் அப்புறம் தரேனே அப்படின்னு சொல்லவும், ஷியோர் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்ட்பேக்லேருந்து 20 ரூபாய் எடுத்து ஆட்டோ டிரைவருக்கு கொடுக்குறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் பர்ஸை ஓப்பன் பண்ணி காமிக்கிறான். அவன் பர்ஸில் 20 ரூபா இருக்குது. ஸோ இந்த பயபுள்ள வேணுன்ட்டே தான் பணத்தை கொடுக்காம சரஸ்வதியை கொடுக்க வச்சுருக்கான்.
ஏன்னா இந்த 20 ரூபாயை திருப்பி கொடுக்குற சாக்கில் அவங்கள போய் மீட் பண்ணலாம் இல்லையா, அதுக்காகத்தான். அதே மாதிரி மறுநாள் என்ன பண்ணுறான்னா, சரஸ்வதி அவங்க வீட்டுக்கு வெளியே இருக்கிற பூச்செடிகளுக்கு தண்ணி விட்டுட்டு இருக்காங்க. ஹாய் அப்படிங்கிறான். அவங்க பக்கத்தில் வந்து, உங்களுக்கு தான் வடப்பாவை வாங்கிட்டு வந்திருக்கேன், நமக்கு யாராவது உதவி செஞ்சால் அவங்களுக்கு நம்ம ஏதாவது கைமாறு பண்ணணும் அப்படின்னு எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு இது பிடிக்கும் தானே அப்படின்னு கேட்குறான். மும்பையில் வடப்பாவை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? ஓ பிடிக்குமே, உள்ளே வாங்க அப்படின்னு அசோக்கை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அப்போ தான் அசோக்கு அங்கே அவங்க கணவரோட ஃபோட்டோவை பார்க்குறான். அவன் ஃபோட்டோவை பார்க்குறத பார்த்த சரஸ்வதியும், என்னோட கணவர் கேப்டன் ரத்தோர் 15 வருஷத்துக்கு முன்னாடி லைன் ஆஃப் டியூட்டியில் இருக்கும்போது இறந்துட்டாரு, இன்னைக்கு அவரோட இறந்த தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போதே சரஸ்வதியோட குரல் தழுதழுக்குது. இதை பார்த்ததும் அசோக் ஒரு நிமிஷம் நெகிழ்ந்து போயிடுறான். நீங்கள் இராணுவ வீரரோட மனைவியா அப்படின்னு சொல்லிட்டு வீர வணக்கம் அப்படின்னு ஒரு சல்யூட் அடிக்கிறான். அசோக் கொண்டு வந்திருந்த வடப்பாவை 2 பேரும் சாப்பிட்றாங்க. கொண்டா தட்டத்தை அப்படின்னு அவங்க கேட்கவும், இல்லை நானே கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே வரா. கேப்டன் ரத்தோர் இறந்து 15 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க, ஏன் நீங்கள் இன்னொரு வாழ்க்கையை தேடிக்கல அப்படின்னு கேட்ட அசோக்கை பார்த்து, இதோ பார் அசோக், எனக்கு இன்னொரு கல்யாணம் தேவைப்படலை அசோக் அப்படிங்கிறாங்க. அவங்க பேச பேச அசோக்குக்கு ஆச்சரியம் தாங்கலை. அவர் இறந்து போய் 15 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அவர் மேலே இத்தனை காதலா அப்படின்னு ஆச்சரியப்படுறான். இது உனக்கு சொன்னா புரியாது அசோக், ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா நேசிச்சப்பார், அப்போ நான் சொல்றது புரியும் அப்படிங்கிறாங்க. அவங்களையவே ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்த அசோக்கும், உங்களை சந்திக்கிற இந்த 2 நாள் முன்னாடி வரைக்கும் என் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற அந்த கேள்விக்கு பதில் கிடைக்காம இருந்துச்சு. எப்போ உங்க கூட பேசினனோ அப்போ அந்த கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு. எனக்கு ஒரு பொண்ணு மேல அந்த லவ் ஸ்பார்க் வந்துருச்சு அப்படின்னு சொல்றான். இவங்க 2 பேரும் பேசிட்டே இருந்ததால டைம் போனது தெரியல. சரஸ்வதிக்கு எங்கேயோ வெளியே போகணும் போல இருக்கு. வாட்ச் பார்த்தவங்க, சாரி அசோக், நான் வெளியே போகணும், லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும், ஓ ஐ எம் சாரி, என்னால் உங்கள் வேலை ரொம்ப டிலே ஆகிடுச்சு, ஆனால் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தால் டைம் போனதே எனக்கு தெரியல, அடுத்த தடவை நம்ம 2 பேரும் பக்காவாக பிளான் பண்ணி மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும், அவனை ஒரு கேள்விக்குறியோடு பார்க்குறாங்க சரஸ்வதி. என்ன அப்படிங்கிற மாதிரி, இல்லை அடுத்த தடவை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம 2 பேரும் மீட் பண்ணி பேசலான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு கேட்டு சரஸ்வதி சிரிக்கிறாங்க. நான் கிளம்பட்டுமா அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ அடுத்தடுத்த காட்சிகளில் அசோக் சரஸ்வதி வீட்டு பக்கமாக ஜாகிங் போக வெளியே பால் எடுக்க வந்து அவங்கள பார்த்து ஹாய் சொல்கிறதும், அப்புறம் அசோக் அவனே குக் பண்ண ஃபுட்டை கொண்டு வந்து சரஸ்வதி கொடுக்கறதாகட்டும், அந்த சரஸ்வதி ஆண்டி அசோக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறதாகட்டும், அசோக்கு டான்ஸு சொல்லித்தரதாகட்டும், இப்படியே அடுத்தடுத்த காட்சிகள் நகர ஆரம்பிக்குது. சும்மா சொல்லக்கூடாது, சரஸ்வதி ஆண்டி ரொம்ப நல்லாவே டான்ஸ் ஆடுறாங்க. நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே சரஸ்வதி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவாங்க போல இருக்கு. இன்னைக்கு அந்த ஃப்ரெண்டு கூட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது, என்ன சொல்கிறான் உன்னோட நெய்பர், அவன் லவ்வை சொல்லிட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. வாய மூடு கிரிஜா, இது லவ் எல்லாம் ஒன்று கிடையாது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் அந்த பையன் என்னோட 10-15 வயசு சின்னவன், ஹீஸ் அ பாய் அப்படிங்கிறாங்க. கேப்டன் ரத்தோர் இறந்தும் 15 வருஷம் ஆச்சு சரஸ்வதி அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல, அப்படியே சரஸ்வதி மௌனமாகறாங்க. அதே சமயத்தில் இங்கே அசோக்கு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட புலம்புன்னு புலம்புறான். என்னமோ தெரியலடா மச்சி, அவங்கள பார்த்ததுலேருந்து அவங்க நினப்பாவே இருக்கு, அவங்கள மறக்கவே முடியல தெரியுமா, அப்படியே என் மண்டைக்குள்ளே வந்து உட்காந்துட்டாங்க, எந்த பொண்ணு மேலேயும் வராத ஸ்பார்க்கு இவங்க மேலே தாண்டா எனக்கு வந்திருக்கு அப்படின்னு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட அசோக்கு புலம்பிட்டு இருக்கிறான். இங்கே சரஸ்வதியை காமிக்கிறாங்க. இதோ பார் கிரிஜா, நீ என் மனசை மாற்றலாம் அப்படின்னு என்ன பேசினாலுமே அது என்கிட்ட நடக்காது. நான் அந்த பையனை காதலிக்கலை, அந்த பையனை காதலிக்க போகிறதும் இல்லை. நாங்கள் 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசுக்குள்ள கேப்டன் ரத்தோரை தவிர வேற யாருக்கும் இடமில்லை அப்படின்னு அவங்க கணவரோட ஃபோட்டோவை எடுத்து பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே அசோக் அவன் ஃப்ரெண்டு கிட்ட, ஃப்ரெண்ட்ஷிப்பா அதெல்லாம் கிடையவே கிடையாது, நான் அவங்கள ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த சீனில் சரஸ்வதியும் அசோக்கும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. சரஸ்வதிக்கு ஒரு மாதிரி அனீசியாக இருக்குது. ஏன்னா அசோக்கோட நட்பை அந்த ஃப்ரெண்டு கிரிஜா தப்பாக பேசியிருப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் அசோக்கு வேற ஒரு முடிவோடு உட்காந்துருக்கான். ஏன்னா இது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னு சொன்ன அவன் ஃப்ரெண்டு கிட்ட, இது ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை காதல், அந்த காதலை இன்னைக்கு நான் அவங்ககிட்ட எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற முடிவில் அவன் உட்காந்துருக்கான். ஸோ இவங்க 2 பேருமே ஒரு விதமான ஃபீலிங்ஸில் உட்காந்துட்டு இருக்கிறது அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. சரி, இந்த சைலன்ஸை பிரேக் பண்ணணும் அப்படின்னு சரஸ்வதி தான் காஃபி அப்படின்னு கேட்க, சரியா அதே செகண்டில் அவனும் காஃபிங்கிறான். நான் போடுறேன் அப்படின்னு சரஸ்வதி சொல்ல, அதே செகண்டில் அசோக்கும் நான் போடுறேன் அப்படின்னு சொல்கிறான். 2 பேரோட திங்கிங்கும் ஒரே மாதிரி இருக்குது. சரி நீங்களே போய் போடுங்க அப்படின்னு அசோக்கு சரஸ்வதிக்கு வழி விடுறான். சரஸ்வதியும் வந்து காஃபி போடுறாங்க. சுகர் அப்படின்னு அவங்க கேட்கவும் 2 ஸ்பூன் அப்படிங்கிறான் அசோக்கு. அதே சமயத்தில் இந்த தடவை சரஸ்வதி 2 ஸ்பூன் அப்படின்னு அட்ட டைமில் 2 பேரும் சொல்கிறாங்க. சரஸ்வதி மௌனமாக காஃபி போட ஆரம்பிக்க அசோக்குக்கு சந்தோஷம் தாங்கலை.
நம்ம 2 பேரோட திங்கிங்கும் ஒரே மாதிரி இருக்கு பாத்தீங்களா? நான் தான் சொல்றேனே நம்ம 2 பேர்த்துக்கும் ஏதோ பூர்வ ஜென்ம கனெக்ஷன் இருக்குன்னு. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு உங்க மேல அவ்வளவு காதல் இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு பேர் காதல் இல்ல அப்படிங்கிறாங்க அவங்க. இல்ல காதல் தான் அப்படிங்கிறான் அவன். ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு கை நீட்டி நிறுத்துறான். என்ன பாருங்க சரஸ்வதி அப்படின்னு சொல்ல சரஸ்வதி அவனை பார்க்கறத தவிர்க்கிறாங்க. சட்டுன்னு அவங்கள இழுத்து செவுத்தோரமா தள்ளி கொண்டு போய் வச்சு முகத்தோட முகம் பார்க்கறான். என் முகத்தை பாருங்க அப்படிங்கிறான். ஒரு வித அவஸ்தையோட அவ முகத்தை பார்க்கறாங்க. இன்னுமா நான் உங்களை காதலிக்கிறேங்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னு அசோக் கேட்குறான். இல்லை எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாங்க. ஏன் பிடிக்கல? நான் உங்களை உயிருக்குயிரா காதலிக்கிறேன். அது என்னவோ தெரியல. எந்த பொண்ணை பார்த்தாலும் எனக்கு ஏற்படாத அந்த காதல் உங்களை பார்த்த உடனே மட்டும் எனக்கு ஏன் ஏற்படணும்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் உங்களை பார்த்ததுமே என் இதயத்தை உங்ககிட்ட தொலைச்சிட்டேன். என் ஃபீலிங்ஸ் ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு சந்தோஷமே இருக்காது சரஸ்வதி அப்படின்னு அவன் மனசுக்குள்ள இருக்கிற காதலை எல்லாத்தையும் கொட்டி அவங்க கிட்ட பேசுறான். அவன் பேசுறது எல்லாம் கண்கள்ல கண்ணீரோட சரஸ்வதியும் கேட்டுட்டு இருக்காங்க. என்னால என் காதலை இதுக்கு மேல தடுத்து வைக்க முடியல சரஸ்வதி. நான் பார்க்குற பொருள், நான் சுவாசிக்கிற இந்த காற்று எல்லாத்துலேயும் நீங்க தான் இருக்கீங்க. என் இதயம் கூட உங்க பேரை சொல்லி தான் துடிக்குது. நமக்குள்ள 10 வருஷம் கேப் இருந்தா என்ன, 15 வருஷம் கேப் இருந்தா என்ன, எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த காதலுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது. ஆண்களுக்கு வயசு அதிகமாக இருக்கணும், பெண்களுக்கு வயசு கம்மியாக இருக்கணுங்கிறது யார் போட்ட சட்டம்? அது காதல் போட்ட சட்டமா? இல்லை மனுஷங்க போட்ட சட்டம் தானே. காதலுக்கு வயசு கிடையாது சரஸ்வதி. இந்த சொசைட்டி என்ன சொல்லுவாங்க, என்னை பெற்றவங்க என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு நீங்கள் தான் வேணும், நீங்கள் மட்டும்தான் வேணும் அப்படின்னு ரொம்ப எமோஷனல் ஆகிறான். சரஸ்வதிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் ரொம்ப அல்லாடிட்டு நிற்கிறாங்க. எனக்கு உங்க காதலை தருவீங்களா? என் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியுதா? இதுக்கு மேல என்னோட காதலை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரஸ்வதிக்கு கண்கள் ஓரத்துல கண்ணீர் வருது. ஒருத்தனால இவ்வளவு ஃபீலிங்கோட ஒருத்தரை காதலிக்க முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் அவங்களுக்கு. அவனோட இந்த உறுதியான காதலை பார்த்து ஒரு கணம் சரஸ்வதியே நெகிழ்ந்து போயிடுறாங்க. அவன் கிட்ட இருந்து அவங்க பிடி தளருது. அந்த ஒரு கணத்துல சரஸ்வதி ஜஸ்ட் ஸ்லிப் ஆயிருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு முத்தம் கொடுக்கறதுக்காக அசோக் அவன் முகத்தை நெருங்கி வர்றான். 2 பேரும் மூக்கோட மூக்கு உரசிக்கிறாங்க. ஆனா சட்டுன்னு சுதாரிச்சுக்கிட்ட சரஸ்வதி என்னை விடு அப்படின்னு அவனை விலக்கி விடுறாங்க. அதுக்கு மேலே எதுவும் பேசாம அவன் கண்கள் இருந்து வர்ற கண்ணீரை தொடச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். எத்தனை நேரமா சரஸ்வதி அதே இடத்துல நின்றுட்டு இருந்தாங்கன்னு தெரியல. ரொம்ப எமோஷனலா அழுகையோட அங்கேயே நிற்கிறாங்க. ரொம்ப குழம்பி போயிருந்த சரஸ்வதி அவங்க ஃப்ரெண்டு கிரிஜா கூட ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க. கிரிஜாவும் இவங்களை விட்ட பாடு இல்லை. 15 வருஷம் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை சரஸ்வதி. இப்போ நம்ம கூட படிச்சா இல்லையா ஆதித்தி, அவ ஸ்டூடெண்ட்டை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா. உனக்கு தெரியும்ல, அவளுக்கும் அந்த பையனுக்கும் 20 வருஷம் டிஃபரன்ஸு. இன்னைக்கு அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கு. ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த அசோக்குக்கும் உனக்கும் 15 வருஷம் தான் டிஃபரன்ஸு. ஏஜுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை சரஸ்வதி. நம்ம ஒரு தப்பான ஆளை கல்யாணம் பண்றது தான் பிரச்சனைக்கே காரணம். நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த அசோக் ரொம்ப நல்ல பையனா தெரியுறான் அப்படின்னு கிரிஜா சொல்லிட்டு இருக்க. இல்ல கிரிஜா, அது ரொம்ப தப்பு. ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் என்னைக்குமே சரியா இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்னது ஒருத்தனுக்கு ஒருத்தியா? அப்படின்னா நம்ம நாட்டில் ஏன் இவ்வளவு டிவோர்ஸ் வருது? நீ அந்த காலத்திலேயே இருக்காத, இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு வா அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்தில் அசோக் அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கான். என்னடா மச்சான், ஆணுக்கு ஒரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டம்னு. ஆணுக்கு மட்டும் வயசு அதிகமாக இருக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். அதே ஒரு ஆண் கல்யாணம் பண்ற பெண்ணு அவனை விட பெருசா இருந்தா கேவலமாடா? என்னடா சட்டம் இது? ரொம்ப பாகுபாடா தெரியலையா? நான் இந்த சொசைட்டி ரூல்ஸுக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டேன்டா. எனக்கு சரஸ்வதி வேணும். அட் எனி காஸ்ட் எனக்கு அவங்க வேணும், அவ்வளோதான் அப்படின்னு உறுதியாக சொல்கிறான். 2 பேரும் தூக்கத்தை தொலைச்சு நைட்டெல்லாம் தூங்காமல் விடிய சீலிங்கை வெறிச்சு பார்த்து உட்காந்துட்டு இருக்காங்க. அசோக்கிட்ட இருந்து வர்ற எந்த ஃபோனையுமே சரஸ்வதி பிக் பண்ணல. அவனை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சதா சர்வ காலமும் ஏதோ யோசிச்சுட்டே உட்காந்துருக்காங்க. வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. அசோக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறான். அவன் கூட அவங்க பேசுகிற மாதிரியே தெரியல. அதனால் தைரியத்தை வரவழைச்சிட்டு இப்போ அவங்க வீட்டை தேடி வர்றான். அவன் படியில் ஏறுற சத்தம் சரஸ்வதி கேட்குது. சட்டுன்னு ஓடி போய் கதவை திறக்க போகிறாங்க. ஆனால் லாஸ்ட் மினிட்ல கதவை திறக்காமல் அங்கேயே நிற்கிறாங்க. கூடாது, இது தப்பு அப்படிங்கிற அந்த ஒரு கட்டுப்பாட்டில் சரஸ்வதி வீட்டுக்குள்ளே நிற்க, சரஸ்வதியோட வீடு தேடி வந்த அசோக்கு காலிங் பெல்லை அடிக்கிறதுக்காக கையை கொண்டு போகிறான். ஆனாலும் அந்த காலிங் பெல்லை அடிக்கிறதுக்கு அவனுக்கு தைரியம் வரல. அவங்க கட்டுப்பாட்டுக்கு மதிப்பு கொடுத்து அசோக் வெளியே நிற்க சரஸ்வதி உள்ள நிற்கிறாங்க. 2 பேர்த்தோட மனசு ரொம்ப பரிதவிப்போடு இருக்கு. நாட்கள் நகர ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் 2
பேரும் எதிரெதிர சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரவும் அசோக் சரஸ்வதியை பரிதவிப்போட பார்க்குறான். என் கூட பேச மாட்டேங்கிறீங்க, என்னை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிட்டீங்க, நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன், நான் உங்களை விரும்பினது குற்றமா, ஏன் என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக சரஸ்வதியை பார்த்து கேட்குறான். ஃபீலிங்ஸ் உனக்கு மட்டும் இருந்தால் பத்தாது, அது எனக்கும் இருக்கணும் அப்படிங்கிறாங்க சரஸ்வதி. எனக்கு தெரியும் உங்களுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்னு அசோக் சொல்ல, உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது, எனக்கு உன் மேலே ஒரு மண்ணாங்கட்டி ஃபீலிங்கும் கிடையாது, புரியுதா அப்படின்னு சரஸ்வதி கோபமாக சொல்கிறாங்க. ஆனால் அசோக் அவங்கள விடுற மாதிரி இல்லை. கண்டிப்பாக இல்லை, உங்களுக்கு என் மேலே ஃபீலிங் இருக்குது, ஆனால் இந்த சொசைட்டிக்கு பயந்துக்கிறீங்க. சரஸ்வதி ப்ளீஸ் இந்த சொசைட்டியை தூக்கி போடுங்க, இது நம்ம 2 பேரும் சம்மந்தப்பட்ட வாழ்க்கை பிரச்சனை. இந்த மாதிரி பல காதல் இந்த சொசைட்டியில் நடந்துட்டு தான் இருக்குது சரஸ்வதி, ப்ளீஸ் அப்படின்னு அவங்களோட பதிலுக்காக அவங்கள பார்க்குறான். இப்போ சரஸ்வதி நம்மளை நோக்கி திரும்புகிறாங்க. எவ்வளோ ஈஸியாக எதுக்கு எடுத்தாலும் சொசைட்டின்னு சொல்லிடுறீங்க. நான் இந்த சொசைட்டியில் ஒருத்தி இல்லை. காதல் ஒரு முறை தான் வரும், ஒருத்தன் கூட தான் வரும். ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆணித்தரமாக அவங்களோட எண்ணத்தை பிரதிபலிக்கிறாங்க. இதோட இந்த ஷார்ட் ஃபிலிம் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அப்படி இந்த ஷார்ட் ஃபிலிமை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ஷார்ட் ஃபிலிமை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபுல்லாகவே 2 பேர்த்தோட எமோஷனல் ஃபீலிங்ஸை மையமாக வச்சு எடுத்திருக்காங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த பெல் பட்டன் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.